நாம் தியானித்த வண்ணமாக உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உன் செயல்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசல் மறுபடியுமாக நம் வாழ்க்கையிலே தடைப்பட்ட எல்லாவற்றையும் திறக்க தேவன் சித்தமாயிருக்கிறபடியினாலே இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அநேகர் எதிர்பார்ப்பது நிறைவை. நம்மிடத்தில் நிறைவாயிருந்தால் தேவனுக்கு நாம் கொடுக்கலாம் என்று யோசிப்போம். நிறைவாயிருந்தால் தேவனுடைய சமூகத்தில் போகலாம் என்று யோசிப்போம். குறைவுகள் வரும்போது நாம் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தது சொல்லி. தெய்வ பார்வையிலே நிறைவல்ல, நம்முடைய இருதயத்துக்குள்ளாக தேவனை தேடுகிற அந்த தேடுகையை கர்த்தர் பார்க்கிறார். நம் வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்தில் நம் கிரிகளை கர்த்தர் பார்க்கிறார். கொஞ்சம் பலம்தான். வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலே எலியாவின் நாட்களில் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய பஞ்ச காலத்தில் தாமே காகத்தை கொண்டு எலியாவை பூஷித்தது மாத்திரமல்ல, அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போன பிற்பாடு சாரிபாத் என்கிற இடத்திற்கு தேவன் அனுப்புகிறார். அங்கே இருக்கின்ற ஒரு விதையின் மூலமாக எலியாவை போஷிக்க யோசிக்கின்றார். ஆனால் அந்த விதையினுடைய நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது. அதை அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு குறைவான ஒரு நிலைமைக்குள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த கொஞ்சம் மாவையும் அந்த கொஞ்ச எண்ணெயும் எலியாவிடத்தில் கொடுத்த போது அவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அதுபோல இன்றைக்கு நாம் யோசிப்பதெல்லாம் நிறைவிருந்தால் தேவனுக்கு செய்யலாம் என்று யோசிக்கிறோம், நிறைவிருந்தால் தேவனுக்குள்ளாக சாட்சியா இருக்கிறோம் என்று யோசிக்கிறோம். ஆனால் தேவன் நிறைவை பார்ப்பதல்ல, கொஞ்சத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். கொஞ்சம் பலம் இருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையை முழுமைப்பட்டுதான் தேவ சமூகத்தில் வர வேண்டும் அல்ல, குறைவாக கொஞ்சமாக பலவிதமான தேவைகள் குறைந்திருப்பதா இருந்தாலும் கூட தெய்வ சமூகத்தில் கடந்து போய் மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதிக்க தேவன் பிரியப்படுகிறார். அந்த அனுபவத்தில் போகும்போது நிச்சயமாகவே தடைப்பட்ட எல்லா வாசல்களும் திறக்கப்படும். எப்பேற்பட்ட கதவாயிருந்தாலும் இரும்பு கதவு பேதுரு நாட்களிலே தானாய் திறக்கப்பட்டதாய் பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே கொஞ்சம் பலம் என்று யோசிக்க வேண்டாம். கொஞ்ச பலத்திலே கொஞ்ச காரியத்திலே தேவனுக்கு வைராக்கியமாக தேவனுக்கு சாட்சி வாழ நம்ம இப்ப கொடுப்போம். திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ, திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ, ஒரு மனிதனும் கூட்ட மாட்டார், உன் கர்த்தர் முன் செல்வார், ஒரு மனிதனும் கூட்ட மாட்டார், உன் கர்த்தர் முன் செல்வார், எண்ணி துதி செய்வாய், எல்லடங்காத கிருபையற்காய் என்றும் தாங்கும் தம்புயமே, இயேசுவின் நாமமே, எண்ணி துதி செய்வாய். நிறைவல்ல, உலகம் நிறைவு பார்க்கும், தேவனோ கொஞ்சத்தை பார்க்கிறார். கொஞ்சம் பலமிருந்தும் என்று சொல்லி அந்த மனிதனை பார்த்து தேவன் உற்சாகப்படுத்தி அவனுக்கென்று ஒரு வாசலை திறக்கிறார். அதுபோல நிறைவு இல்லை என்று சொல்லி நாம் கலங்க வேண்டாம். இருக்கின்ற விதத்திலே கொஞ்சமாயிருந்தாலும் கூட தேவனை ஆராதிப்பதிலே, தேவ சமூகத்தில் கடந்து போவதிலே, தேவனுக்கு கொடுப்பதிலே, தேவ சமூகத்திலே அன்பு கூறுவதிலே நாம் அதிகமாக கிரியை செய்யும் போது தேவன் ஒரு வாசலை திறப்பார். அன்பின் ஆண்டவரே, கொஞ்சம் பலம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவை சோர்ந்து விடுகிறோம் ஐயா. இன்றைக்கு என் தேவன் நிறைவல்ல, குறைவு. கொஞ்சத்தை பார்க்கிறபடினால் சோத்திரம் ஐயா. அந்த கொஞ்ச மாவையும் அந்த கொஞ்ச எண்ணெயும் கர்த்தாவே அந்த ஸ்ரீ எலியாவிடத்தில் கொடுத்த போது நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் ஐயா. அவளுக்கென்று அநேக வாசல்கள் திறக்கப்பட்டது கர்த்தாவே. அதுபோல எங்களுக்கென்று திறந்த வாசலை வைத்திருப்பதற்காய் சோத்திரம் ஐயா. நாங்களும் கூட சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் பிரகாரமாய் நடக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.